தனிப்பட்ட விதமா கேப்டன் அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி? நான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது காரணம் வந்து கேப்டன் தான். பொது இடத்துல நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துறது நான் தான். தமிழ்நாட்டிலே முதல்ல நான் வந்தோடனே கவனிச்சேன். ஒரு ஃபோன், ஒரு பட்டன் ஃபோனை தான் வச்சு பேசிட்டு இருந்தீங்க. ஏன் இவ்வளவு எளிமையா? சார், நான் ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய இது எளிமை தான் சார். நான் வந்து 5 வருஷம் இருந்தால் கூட எந்த இடத்துல இவர் தவறு பண்ணார் இந்த சட்டமன்ற உறுப்பினர்னு யாருமே சொல்ல முடியாது சார். மக்களுக்காக சேவை செஞ்சால் மக்கள் மனசில் இடம் பிடிச்சதால நான் வந்து சம்பாதிக்கலை. அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. மக்களை சம்பாதிச்சிட்டீங்க. மக்களை சம்பாதிச்சேன். இதுதான் செங்கல்பட்டு இருக்கிற எம்எல்ஏ அலுவலகத்தில் ஒரு நாள் கூட திறக்காமல் இருந்த நாளே கிடையாது சார். 5 வருஷம் தலைவரை வந்து விமர்சனம் பண்ணாங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்கள போய் சட்டமன்றத்தில் அடித்தாங்க. அதுக்கு கேப்டன் ஏதாவது சொன்னார் அன்றைக்கி போய் அடித்ததுக்கு, சட்டப்பட்டதுக்கு? இல்லை, அது வந்து கேட்டார், ஏன் முடியாது சார், ஒரு சட்டமன்றம் நீ அவசரப்பட்டு உங்களை விட என்ன எங்களுக்கு என்ன பதவின்னு கேட்டேன். நான் உடல்நலம் சரியில்லாமல் வந்து பார்க்க வர்றாரு. பார்த்த உடனே கதறி அழுதுட்டார். என்னை அந்த கட்டில் உட்காந்து மடியில் படுக்க போட்டு அழுதுறார். அந்த அழுதத்தில் கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் தான் சார் என்னை வந்து அந்த கண்ணீர் உளுந்து தான் சார் நான் அப்படி முழிச்சு பார்த்தேன். அவரை பார்க்கும்போது என் தன்னறியாமலே உட்காந்துட்டேன். அதுக்கு பிறகு சொல்கிறார், கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கக்கூடாது, மியாட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டார். தலைவர் தான் கொண்டு அட்மிட்டே போட்டது என்னை. உண்மையில் சார், நான் கண் கூட அவர் கூட போனவன் சார். திடீர்னு கிளம்பி வா அப்படின்னாப்ப என்னன்னு சொல்லலை. அதெல்லாம் மறக்க முடியாது சார். அந்த கடல் அலையில் அந்த ஸ்பீடு அந்த பார்த்த போட்டை பார்க்கும்போதே கண் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார். அது என்னென்னா, அது குண்டு துளைக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அதை வடிவமைச்சு அதில் வந்து உட்காந்துருக்காரு. அவர் கட்டி பிடிச்சது முதல்ல கேப்டன் அப்படின்ற ஒரு இதோட அவங்க 2 பேரும் ஒன்று போல் இருப்பாங்க உருவான். தலைவர் மறைவுக்கு பிறகு கட்சி இருக்குமா இருக்காதான்ற சூழ்நிலை உருவாகணும்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அதே நேரத்தில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன். மீதி 9 சட்டமன்ற உறுப்பினர் தேமுதிக சார்பாக இன்றைக்கி போட்டியிடுறோம். 10 பேருமே ஜெயிக்கும், கண்டிப்பாக ஜெயிப்போம். இந்த கூட்டணியில் கண்டிப்பாக ஜெயிப்போம். இங்கே சைக்கிளில் போயிருக்கேன், நடந்து போயிருக்கிறேன் சங்கநகர் ஸ்டேஷனுக்கு. நைட்டு விட்டால் அடிச்சு போடுவாங்க போலீஸ்ன்னு சொல்லி அந்த நேரத்தில் நைட்டே போய் நானும் பேப்பர் போட்டு அங்கே தூங்கி விடிய காலம் நைட் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு விடிய காலம் கூப்பிட்டு வந்தவங்க நிறைய பேரை காப்பாற்றினேன். நான் அந்த மாதிரி ஒரு நம்பி வந்தால் நான் விடவே மாட்டேன் சார். என்னுடைய பழக்கம் தான். நீ யாருனாலும் நீ என்னை விடுங்க, அந்த பகுதியில் விசாரிச்சு பாருங்கள். நான் எனக்கு அடைமொழி அணகை முருகேசன். ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு நான் பரிட்சயமானவன் தான். ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜே.கே. வெற்றிவேந்தன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடு பிடிச்சு பிரச்சாரம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. தலைவர்கள் மாநிலம் முழுவதும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. வேட்பாளர்கள் அவங்கவுங்க தொகுதியில் ரொம்ப மும்முரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. நாம் இன்னைக்கு ஒரு தொகுதிக்கு வந்திருக்கோம், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி. இங்கே வேட்பாளர் தேமுதிக கூட்டணியில் தேமுதிக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர். இவர் மண்ணின் மைந்தர், இந்த மண்ணோட மைந்தர், கேப்டனோட தீவிர விசுவாசி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு அணகை முருகேசன் அவர்கள் நம்மோட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சந்தோஷம். எப்படி சார் இருக்கு? மண்ணின் மைந்தனா உங்க மக்களை நேரடியாக நீங்க போய் பார்க்க போகும்போது எப்படி இருக்கு? மக்கள் எப்படி உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க? சார், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நான் நிற்கிறேன்னா இந்த தொகுதியை சார்ந்தவன். கடந்த 44 ஆண்டுகளாக 45 ஆண்டுகளாக அந்த அனகாபுத்தூரிலே நான் வசிக்கிறேன். அப்பொழுது நான் மன்றமாக இருந்த நேரத்திலே இந்த அனகாபுத்தூர் 6ஆவது வார்டு கவுன்சிலராக போட்டியிட்டு ஜெயித்தவன். உதயசூரிய சின்னத்தில் ஜெயித்தேன் நான். அதுக்கு பிறகு பல்வேறு தேர்தலை நான் வந்து ஆரம்ப காலத்திலேருந்து முதல்ல நான் வந்து இந்த ஊருக்கு இந்த அனகாபுத்தூருக்கு வருகின்ற பொழுது ஸ்வீட் கடை முத்தமிழ் இனிப்பகன்ற ஸ்வீட் கடை வச்சுருந்தேன். வச்சு அதுக்கு பிறகு இந்த ஊரில் வந்து கபடி டீம், அதாவது முத்தமிழ் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிளப் அப்படின்றத உருவாக்கினேன். விளையாட்டில் ஆர்வத்தில் இருக்கிற இளைஞர்களை விளையாட்டுத் துறையில் ஊக்கம் அளிக்கின்ற வகையில் பல்வேறு கபடி மேட்ச் நடத்தினேன் இந்த ஊரில். அதே நேரத்தில் இந்த இந்த அனகாபுத்தூர் பகுதியில் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்ப காலத்திலே பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கேன். அதே நேரத்தில்
பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, நான் செங்கல்பட்டு அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து செங்கை அண்ணா மாவட்டன்ற பேரில் மாவட்டத்துடைய பொறுப்பாளராக நான் பதவியில் இருக்கின்ற பொழுதே, மன்றமாக இருக்கின்ற பொழுதே பல்வேறு போராட்டங்களை இந்த மாவட்டத்திலே நடத்தினாலும், குறிப்பாக நான் வசிக்கின்ற பகுதியில் மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறேன். பல்வேறு பொதுக்கூட்டத்தில் மக்களுக்காக மக்கள் பிரச்சனையை முதல்ல பேரூராட்சியாக இருந்த அனகாபுத்தூர், அப்புறம் நகராட்சி ஆகிடுச்சு. ஆரம்ப காலத்திலே நான் பேராட்சி மன்றத்துடைய உறுப்பினராக தான் நான் இந்த பகுதியில் இருந்தேன். அதுக்கு காரணம் என்னுடைய அருமை நண்பர் அருமையான ஏஎன் பாண்டியன். அவர் திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளராக இருந்தார், பகுதி நகர இருந்தார். அவர் எப்படியாவது இந்த அனகாபுத்தூர் நகரத்தில் நகர்மன்ற தலைவரை ஆக்க வேண்டும் என்றதுக்காக நான் அது 6ஆம் வார்டில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டேன். அப்பொழுது பேரூராட்சியில் அதிக வாக்குகளை ஜெயித்தது நான் தான். அந்த அளவுக்கு நான் மக்கள் மத்தியிலே மக்களுக்காக போராட்டங்களாவது, மக்கள் எந்த நேரத்தில் எந்த வித உதவி கேட்டாலும் சரி, நைட்டு இரவு 1 மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் சரி, ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் அந்த இடத்துல போய் நிற்பேன். போலீஸ் காவல் நிலையத்தில் ஸ்டேஷனுக்கு நான் ஃபோன் பண்ணி, நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுதே கூட, அப்போ மன்றமாக இருந்த மாவட்ட தலைவராக இருக்கும்போது கூட, இங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் வீட்டில் தான் பேசி இங்கேயே தீர்வு காணுவேன். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இந்த பகுதி மக்களுக்கு. எந்த நேரத்தில் போனாலும் நம்மளுக்கு ஒரு பாதிப்பு, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை, நைட்டு 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் நம்ம தட்டினா கண்டிப்பாக வெளியே செய்வார் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உண்மையிலே நான் அந்தளவுக்கு இந்த பகுதியில் நான் பணியாற்றியிருக்கிறேன். அதே நேரத்தில் நான் மன்றமாக 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. கேப்டனுக்கும் எனக்கும் அறிமுகம் 40-42 வருஷம். அவர் அதை தான் உங்கள்கிட்ட அடுத்த கேள்வியை கொண்டு வரணும். சினிமா துறையில் என்றைக்கு தலைவர் வந்தாரோ, தூரத்து அவருடைய அவருடைய தூரத்து இடிமுழக்கம். அதில் நான் சாதாரண மளிகை கடையில் மதுரையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவருடைய தகப்பனார் காலமாகிவிட்டார். தலைவருடைய தகப்பனார் காலமாகிவிட்டார். அப்போ எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. அந்த நேரத்தில் நான் கீழமாசுதியில் ஒரு மளிகை கடையில் மளிகை பொருள் வாங்குறதுக்காவது அவங்க லிஸ்ட்டு கொடுத்துட்டு, இந்த மாதிரி விஜயகாந்த் அவருடைய அப்பா இறந்துட்டார், எல்லாம் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். நான் அப்போ ஆப்டர்ஸ் போட்டு சின்ன பையனாக இருப்பேன். நான் ஓடியாந்து அவரை பின்தொடர்ந்தே, அவர் சைக்கிள் ரிக்ஷாவில் வந்தார். நான் பின்தொடர்ந்தே தலைவரை பார்த்து அவர் மேலே ரொம்ப அந்த நேரத்திலே எனக்கு அவர் ஒரு பற்றுதல் ஆகி, அப்போது மதுரையில் ரசிகர் நற்பணி மன்றம் திறக்கிறதுக்காக பெத்தானிபுரத்தில் நான் ஆரம்பித்தேன். பதிவேன்னு என்னுடையது 100/86. அந்த நேரத்தில் பதிவு அகில இந்திய விஜயா நற்பணி மன்றத்தை நாங்கள் துவங்கினேன். படிப்படியாக நான் அவர் மேலே ஈடுபாடு எனக்கு அதிகமாகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஈடுபாடுக்கு காரணம், அவர் தமிழ் பற்றாளர். ரொம்ப தமிழுக்காக எங்களுடைய இதே பார்த்தா தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்றதான் எங்கள் பதிவனுடைய தலைப்பிலே இருக்கும். அந்த அளவுக்கு தமிழ் பற்றாளர்னால எனக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்புத்தன்மை. அதே நேரத்தில் அதாவது யார் உதவி கேட்டாலும் தயங்காமல் உதவி செய்யக்கூடிய, கேட்டதை உதவி செய்யக்கூடிய அந்த நேரத்தில் நடிகர் யாருன்னா கேப்டன் மட்டும்தான். நாங்கள் பார்த்தது எம்ஜிஆர் உதவி வழங்கினார்னா நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் நான் கண்கூட பார்த்தது நிறைய உதவிகளை என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்தானது. அப்போது ஒரு மாவட்டத்துடைய தலைவராக இருந்தது, ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர். அதுக்கு பிறகு மாநில அமைப்பு செயலாளர். இங்கே நம்ம திருவள்ளூர் மாவட்டம்லாம் அதையும் சேர்த்து தான் நான் மாவட்டத்தில் பொறுப்பாளராகவும் அதே நேரத்தில் மாநில அமைப்பு செயலாளர் பதவியில் இருந்தேன். அதில் தான் எனக்கு தலைவர் மேலே ரொம்ப ஈடுபாடாகி, எங்களுடைய கழகத்துடைய பொதுச்செயலாளர் ராமவசந்தன் தலைமையில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மன்றம் திறக்க ஆரம்பித்தோம். அதான் மன்றம் அடிப்பேசி எங்களுக்கு. தமிழகம் முழுவதும் நான் எல்லா இடத்துலையுமே மன்றம் திறக்கிறதுக்கு என்னுடைய பொதுச்செயலாளர் என்னை வழிகாட்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு என்னை அவர் கூட கூட்டு போய் தமிழகம் முழுவதும் மன்றம் திறந்தோம். மன்றத்தை திறந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, அந்த மன்றம் வளர்ந்த பிறகு ஒரு 50 நாள் சுற்றுப்பயணம் தலைவர் தலைமையில் என்னை ராமவசன் குறிப்பிட்ட எங்கள் மாநில அமைச்சர்களை அனுப்புகிறார். அப்போ தான் அந்த கட்டமைப்பை கொண்டு வரோம் மன்றத்தில். அடித்தளம், அதாவது அப்போவே கட்சிக்கு நாங்கள் பேஸ் போடுறோம்.
இது சாதாரண ஏகலை 35 வருஷத்தை வளர்ந்தது. இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தது 20 வருஷம் 2005 ஆரம்பித்தோம். அதுக்கு பிறகு பார்த்தா இன்றைக்கி 21 வருஷம் ஆச்சு. ஆனால் இதனுடைய அமைப்பு வந்து 35 வருஷத்துக்கு மேலேயே நாங்கள் கொண்டு வந்துட்டோம். அது எதுக்காக அந்த மன்றத்தை உருவாக்கணும்னா, ஏழை எளியவருக்கு பாதிக்க எந்த உதவியாக இருந்தாலும் சரி, யாருனாலும் வந்து உதவி கேட்டால் ராஜபாத தெருவில் தலைவர்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தா போதும். அதாவது எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யாததை, ஒரு அமைச்சர் செய்யாததை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் யாரும் செய்யாததை தலைவர் கேப்டன் அவர்கள் வந்து அந்த யார் வந்து மனு கொடுத்தாலும் சரி, மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராஜபாத தெருவில் அவர் வந்து நின்று எல்லாத்துலேயும் மனு வாங்குவார். யார் எந்த தலைவரும் செய்யலை. அந்த மனு வாங்கி பார்த்த உடனே அவங்க என்ன கோரிக்கை என்ன கேட்குறாங்களோ அந்த நிமிஷமே அவங்களுக்கு வாங்கி கொடுத்தது வேறு யாருமே செய்ய முடியாது. ஒரு நடிகர் எந்த நடிகரும் செய்ய முடியாது. அவருடைய நட்பு அண்ணன் ஆர்சி இப்ராஹிம் அவருடைய வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு அதிகம். ஆர்சி இப்ராஹிம் 2 பேருமே சொல்லுவாங்க பேசுகிறது. அவர் சொல்ல, இப்ராஹிம் நம்ம சம்பாதிக்கிறதே இப்போ இப்போ 1 லட்ச ரூபா ஒரு அப்போதைக்கு சம்பளம் கம்மி, ஒரு 10 லட்ச ரூபா வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எவ்வளோ வச்சுருந்தேன், 2 லட்ச ரூபா வச்சுட்டு 8 லட்ச ரூபா அந்த பணத்தை திருப்பி மக்களுக்கே கொடுக்கணும், ஏழை கொடுக்கணுன்ற கொள்கை உடவை ஆரம்ப காலத்துலேருந்தே தலைவர் வந்து அதை செஞ்சுட்டு வந்தார். அந்த அளவுக்கு ஒரு சாதாரண உதவி கிடையாது. அந்த அப்போல்லாம் ஹார்ட் அட்டாக், அந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்கெலாம் பார்த்திங்கன்னா வெறும் 25 கம்மி தான், 25,000 ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு, அதிகபட்சம் 50,000. ஆனால் அந்த உதவி அந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் தயங்கவே மாட்டார். உடனே அவங்களுக்கு அதை செஞ்சு கொடுப்பார். நிறைய பேரை காப்பாற்றிருக்காரு. சாதாரண விஷயம் கிடையாது. படிப்புக்கு அதை விட அது பன்மடங்கு உதவி. அனாவத்தூரில் இன்றைக்கி எவ்வளோ படிக்க வச்சுருக்காரு. மாதம் வந்து ஒரு 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 வருஷத்துக்கு அனாவத்தூர் மட்டும் மாவட்டம் ஃபுல்லாக வந்து ஒரு அந்த நேரத்தில் ஒரு 20 லட்ச ரூபான்றது பெரிய விஷயம் சார். 15லேருந்து 20 லட்ச ரூபா பெரிய விஷயம் சார். ஆனால் மாவட்டம் ஃபுல்லாக நான் வாங்கி கொடுத்துருக்கேன். எங்கள் அனாவத்தூர் மட்டும் குறைஞ்சது வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா படிக்க. அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க முதற்கொண்டு நாங்களே இப்போ பணம் கட்டி அவங்களுக்கு சீருடை வாங்கி இப்போ தான் எல்லா திட்டமும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம் இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த திட்டத்தை விரிவாக இன்றைக்கி மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அப்போது அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு படிப்புக்கு பேக் வாங்கினாலும் சரி, சீருடை வாங்கினாலும் சரி, எல்லாத்துக்கும் பரவலாக நான் 1 லட்ச ரூபா பிரித்து எல்லாத்துக்குமே நாங்களே அங்கேருந்து வந்து பணத்தை கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு போயிடுவோம். அதே மாதிரி அனாபத்தூரில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பணம் உதவிக்கு பண்ணார். அந்த நேரத்தில் 10 லட்ச ரூபா அனாபத்தில் ஒரு ஹைஸ்கூலுக்கு கட்டட நிதிக்கு கொடுத்தாரு. அப்போ பிடியில் இருந்த நிர்வாகி ஹெட் மாஸ்டருக்கெல்லாம் வந்து அதை உதவி பண்ணி அந்த பில்டிங் கட்டி கொடுத்தாரு. இதை மாதிரி படிப்பு விஷயத்துக்கு நிறையா உதவி. அதே மாதிரி ஏழை எளியர்கள் பாதிக்கப்படும் போது அவங்க தையல் இயந்திரமாக இருக்கட்டும், விவசாயம் எல்லா வரையும் பணம் உதவி எல்லாமே செஞ்சுருக்கார். அது வந்து என் மனசில் ரொம்ப ஆழமாக தலைவர் போல் என் மனசில் ரொம்ப இதாகிடுச்சு. தனிப்பட்ட விதமாக கேப்டன் அவர்களுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி, என்ன மாதிரியான நட்பு வந்து நான் முதல்ல சார், நீங்கள் அழகாக பொது வாழ்க்கைக்கு தலைவர் வந்து பொது இடத்துல நலத்திட்ட உதவிகள் வழங்கி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துனது நான் தான். தமிழ்நாட்டிலே முதல்ல தலைவரை நாங்கள் ரசிகர் மன்ற நற்பணி மன்றத்தின் சார்பாக, தலைமை மன்றத்தின் சார்பாக நலத்திட்ட பிறந்தநாள் அன்னைக்கு பெரிய நலத்திட்ட உதவிகள் வந்து தலைவர் வந்து வழங்குவாங்க. எங்கன்னா நம்ம காங்கிரஸ் மைதானம் அடிக்கடி அங்கே தான் நடக்கும். ஒவ்வொரு ஆண்டும் தலைவருடைய பிறந்தநாள் மிக சிறப்பாக நாங்கள் தமிழகம் முழுவதும் எல்லாம் வருவாங்க. அந்த இடத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு முதற்கொண்டு எல்லாம் செஞ்சு அவர் செய்வார். அந்த அளவுக்கு அந்த இதை நிகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் வெளியில் கொண்டு வந்தேன் தலைவரை. கேப்டன் வந்து முதல்ல தமிழ்நாட்டிலே முதல்ல அனகாபுத்தூரில் தான் வந்து பொது நிகழ்ச்சியில் கலந்துட்டு, அந்த நேரத்தில் அன்னைக்கு என்னுடைய சூழ்நிலை ஒரு 3 லட்ச ரூபா செலவு பண்ணி நலத்திட்ட உதவி பண்ணேன். அது ஆரம்பித்து ஒரு எப்படியும் குறைந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே, 35 ஆண்டுகளுக்கு மேலே, 35 ஆண்டு இருக்கும். இந்த அனகாபுத்தூரில் அம்மன் கோயில் திடலில் நடத்தினேன். அது வந்து அவர் வந்து என் மேலே ஒரு தனி பற்றுதல். ஒரு சின்ன பையனாக இருக்கான், இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறானே. அதாவது நிகழ்ச்சிக்கு டேட்டு வாங்கினது எனக்கு தெரியாது. நான் உரிமையாக போய் சண்டை போட்டேன். அப்போ தான் என்னை யாருன்னு தெரியும். இந்த நிகழ்ச்சி நடத்த தலைவர் வந்து ஹைஸ்கூலுக்கு வராங்க, அனாபத்தூர் வந்து அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு வர்றாங்கன்றத அவங்க பிடிஐயில் இருக்கிற நம்ம அனகாபுத்தூரை சேர்ந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தில் உள்ளவங்களுக்கும், அதே மாதிரி அப்போ இருந்த ஹெட்மாஸ்டர் அவர் 2 பேரும் கூப்பிட்டு தான் என்னை இதை சொன்னாங்க. முருகேசா இந்த மாதிரி இவங்க நடிகர் வர்றார். அப்போ நடிகர்லாம்
நடிகர் வர்றாரு, நீ வந்து கலர் பேர்லாம் கலர் கொடிலாம் போட்டுக்கோ, லைட்டு கீட்டு போட்டுக்கோன்னு சொல்லும்போது என்னுடைய மனசு நான் வந்து இங்கே மன்றம் வச்சுருக்கிறேன். முத்தமிழ் செல்வன் விஜயகாந்த் நற்பணி மன்றம்னு அனாபத்தில் போட்டு வச்சுருக்கேன் நான். நான் போய் கேட்குறேன், என்னங்க நம்மள ஒரு வார்த்தை கூட மன்றம் இருக்கான அப்போ மன்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் தலைவர். மன்றத்தில் நான் வச்சுருக்கோமே நம்மளை வந்து கேட்கலையே ஒரு வார்த்தை அப்படின்றத நான் நேராக போய் கேட்குறேன் ராவத்தர்கிட்ட. நான் அந்த மாதிரின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இந்த மாதிரி அண்ணன் ஏஎம் சரவணன் அண்ணன் வந்தாங்க, அதனால் வந்து நான் தவிர்க்க முடியல கொடுத்துட்டேன் அப்படின்னு. நானும் கொஞ்சம் கேட்டேன், உரிமையாக அண்ணன் இப்ராஹிம் பாஸ் கேட்டேன். கேட்கும்போது தலைவர் ஷூட்டிங் முடிச்சு அங்கே உள்ளே வர்றாரு. வந்து இறங்குறாரு. இறங்கினோடனே என்ன என்ன தம்பி அப்போது என்னை பேரும் தெரியாதுங்கிறார். தூரத்துலேருந்து பார்ப்பேனே தவிர கிட்ட நெருக்கணும் கிடையாது. நான் கேட்குறேன் கேப்டன்கிட்ட, அண்ணா என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு. அவருக்கு தலைவருக்கு இந்த டேட்டு கொடுத்தது இப்ராஹிம்னன் கொடுத்தது அவருக்கு தெரியாது. உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சுது, என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் கோபமாக இருக்க அப்படின்னு கேட்டேன். எங்கே இருக்கேன் முதல்ல, நான் அனகாபுத்தூரில் இருக்கேன். சரி அனகாபுத்தூர் எங்கே இருக்குன்னு கேட்டார் தலைவர். நான் சொன்னேன், தண்டலத்தில் பக்கத்தில் ஷூட்டிங், ஆற்றுக்கு அந்த பக்கம் நீங்கள் ஷூட்டிங் வரீங்களண்ணா, அந்த ஆற்றுக்கு இந்த பக்கம் நான் இருக்கேன் அப்படின்னேன். சரி என்ன இதுக்காகனா, அதுக்கு பிறகு ராவத்தர் சொல்கிறார், இந்த மாதிரி ஏஎம் சரவணனும் இந்த மாதிரி லோக்கலில் இங்கே ஒருத்தர் சினிமா துறையில் இருக்காங்க, அவர் 2 பேரும் வந்து டேட்டு கேட்டதில் நான் ஸ்கூல் ஃபங்க்ஷன் தான்னு சொல்லிட்டு நான் டேட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது ஒரே வார்த்தை கேட்டார், ஏன்னா இப்ராஹிமே ஒரு மன்ற தலைவர், அங்கே மன்றம் இருக்குதா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு நீ டேட்டு கொடுக்கக்கூடாதா, ஏன் அவசரப்பட்டேன்னு சொல்லி கேட்டுட்டு, சரி உங்கள் ஊருக்கு வரணுமா வர வேண்டாமான்னு கேட்டார். அந்த ஒரு வார்த்தை எனக்கு உள்ளுக்குள்ளே ஆசை, கண்டிப்பாக அவங்க வர வைக்கணும் அனாபத்தூருக்குள்ளே அப்படின்னும்போது, சரி நீ என்ன சொல்கிறேன்னு என்னை கேட்டார். நான் சாதாரண ஒரு மன்றத்தினுடைய தலைவர், சின்ன பையன் வராரியா கூப்பிட்டு கேட்கும்போது, எனக்கு நம்ம ஊருக்கு வரணும்னு ஆசை இருக்குல்ல, நீ வாங்க நான் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்கண்ணா அப்படின்னு. சரி உன் வீடு எங்கே இருக்குது அப்படின்னாரு. ஹைஸ்கூலை தாண்டி இருக்குதா ஹைஸ்கூலுக்கு முன்னாடி இருக்குதான்னாரு. இல்லை நான் அந்த ஹைஸ்கூலுக்கு தாண்டி தானே இருக்கேன்னு. நேரம் உன் வீட்டுக்கு வர்றேன், யாருமே பாருங்கள் எப்படி வர்றேங்க, நேரம் உன் வீட்டுக்கு வர்றேன், நான் வந்துட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நீ கூப்பிட்டுட்டு போ. அது இதெல்லாம் உண்மையிலே அதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு ஈடுபாடு. அதெல்லாம் ஃபஸ்ட் நாங்கள் பேசின இது முத கேப்டன் அவர்கிட்ட பேசின தலைவர்கிட்ட பேசினது முதலே அந்த வார்த்தை தான். சரின்னு நான் ஒன்று சொன்னேன், ஏன்னா நான் பக்கத்தில் கிரவுண்டு இருக்குது, ஆனால் அம்மன் கோயில் கிரவுண்டு, அந்த கிரவுண்டில் வந்து நான் நிகழ்ச்சி பண்ணுறேன், நலத்திட்ட உதவிகள் பண்ணுறேன், அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு நீங்கள் ஸ்கூலுக்கு போங்கன்னு, ஏன் உன் வீட்டுக்கு வரக்கூடாதான்னாரு. ஐயோ அது பெரிய பாக்கியம் எனக்கு, அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டம், இருந்தாலும் அந்த நிகழ்ச்சி பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்கன்னா எனக்கு சந்தோஷம். சரி என்ன செய்வேன், என்ன உதவி பண்ணுவேன்னாரு. சார் சாதாரணம் கிடையாது சார், அன்னைக்கு நிலவரம், அன்றைக்கி 100 தையல் மிஷின், 3 சக்கர வண்டி, மற்ற படிப்புக்கு உதவி, அந்த அயன் பாக்ஸ், இப்படி இந்த மாதிரி பல உதவிகளை அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சியில் மேடையில் வச்சு கொடுப்பேன்னாரு. சிரிச்சார். உனக்கு என்ன அனுபவம் இருக்குது, நீ இப்போ நாங்கள் மன்றமே நடத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து தலைமை மன்றமே செய்யாத நீ எப்படி செய்ய முடியும்னாங்க. நான் செய்கிறேண்ணா அப்படின்னேன். சரி இப்போ நிகழ்ச்சிக்கு வந்துட்டு நீ ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போனாரு. வந்து நிகழ்ச்சி சாதாரண கூட்டம் இல்லை சார், அந்த மாதிரி ஒரு இது யாருமே கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் அமைஞ்சிருக்காது. அவ்வளோ கூட்டம் இந்த அனகாபுத்தூரில் கூட்டம். நிகழ்ச்சி முடிஞ்சது, நலத்திட்ட உதவிகள் பண்ணாங்க. கூட்டத்தை முடிச்சுட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகிறேன். அப்போ வந்து நிகழ்ச்சிக்கு வந்து கலந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே பிடி எல்லோரும் ஹெட் மாஸ்டர் எல்லாத்தையும் மாடியில் உட்கார வச்சு நல்லா சிறப்பானது. படிக்கிற மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே சொல்கிறது பேசணும் அப்படின்றது அவருடைய டாக்கு. அந்த இடத்துல பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அனகாபுத்தூர் பகுதியில் பள்ளியில் கட்டடம் கட்டித்தர வேண்டும், அதே நேரத்தில் நீங்கள் வந்து நலத்திட்ட உதவிகள் வர வேண்டும் என்று என்னை அழைத்து வந்த அணைய முருகேசனுக்கு என்னுடைய உங்களை தான் அவர் தான் நன்றி சொல்லணும் அப்படின்னாரு. கௌரவப்படுத்துறாரு. ஏன்னா நான் வந்து தேதி வாங்கலை, இது ஒரு மிகப்பெரியது. நான் போய் சண்டை போட தான் போனேன். அது எப்படி அமைஞ்சது பாருங்க. அந்த இடத்துல நம்மளை எப்படி நிறுத்தினாரு சொல்லுங்க சார். அதில் தான் சார் எங்களுக்கு அவருக்கு தொடர்பு கேட்டிக்கல கேள்வி. அதில் தான் எனக்கும் தலைவருக்கும் உள்ள நெருக்கம். அதான் அந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு வாங்கனி ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கு. நான் பின்னாடி இதெல்லாம் முடிச்சுட்டு போகிறேன். போகும்போது இப்ராஹிம்கிட்ட சொல்கிறாரு, நான் பின்னாடி கவனிக்கலாரு. அவராக சொல்கிறாரு, நிகழ்ச்சி முடிஞ்சு ஷூட்டிங்கு கேப்பில் 1 மணி 12 மணி இருக்கும் அந்த நேரத்தில் வாகனி ஸ்டூடியோவில் ஷூட்டிங்கில் இருக்கேன். நான் ஷூட்டிங்கோடு தான் ட்ரெஸ்ஸோட இது வரைக்கும் கதர் வேஷ்டி கதர் சட்டையில் வர்ற கேப்டன் அன்றைக்கி வந்து அந்த காஸ்டியூமில் வந்தார். ஷூட்டிங்கில் காஸ்டியூமில்
சந்தன கலர் மஞ்சள் கலர் பேண்ட் ஷர்ட்டோட இது வரைக்கும் வெளியில் அந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்ததே கிடையாது. ஆனால் அந்த நிகழ்ச்சி முத அனாபத்தூர் தான் வந்தார். நிகழ்ச்சி முடிச்சு அங்கே போகும்போது இப்ராஹிம் ராவுத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு, இப்ராஹிம் அந்த பையன் சின்ன பையனாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நிகழ்ச்சி பண்ணிட்டான் பார்த்தியா, இது என்னுடைய வாழ்க்கையில் முதல் நிகழ்ச்சி. நான் அந்த பையனை பேர் கூட முதல்ல சொல்ல முடியல, அந்த பையனை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னாரு. அதான் வார்த்தை. தலைவர்கிட்ட முதல்ல இடம் பிடிச்சது அதுதான் என்னுடைய இது. நான் பின்னாடி நிற்கிறத அவர் சொன்னாப்புல, எங்களுடைய மாவட்டத்துடைய தலைவர் அப்போ தெய்வக்கணின்னு சொல்லி நந்தம்பாக்கத்தில் அவர் இந்த பின்னாடி தான் நிற்கிறாப்புலன்னு பார்த்துட்டு அப்போ தான் சொன்னார், அனகாபுத்தூர் முருகேசன் ஊர் வந்த உடனே அனகாபுத்தூர் முருகேசன் நல்லா சிறப்பாக பண்ண நல்ல நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தான் முதல் வெளி நிகழ்ச்சி. பொது இடத்துல நடந்த நிகழ்ச்சி நான் கலந்துக்கிட்டேன். என்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் இந்த நிகழ்ச்சியை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லி அன்றைக்கி தான் நான் இடம் பிடிச்சேன் அனகாபுத்தூர் முருகேசனை அவர் மனசில். அதுக்கு பிறகு படிப்படியாக தலைவர் நிறையா நிகழ்ச்சி பண்ணேன். நான் இந்த அந்த அரசியலுக்கு கொண்டு வரதில் என்னுடைய பங்கு அதிகம். ரொம்பனா சாதாரண பங்கு கிடையாது. நான் அந்த நேரத்தில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் இப்போ இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சி தலைவர் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் எல்லா தலைவரும் இன்றைக்கி இலவச திருமணன்றது என்னன்றதை அடையாளம் காட்டினது நான் தான். அதுக்கு பிறகு தான் இந்த இலவச திருமணத்தை எல்லா தலைவரும் பண்ண ஆரம்பித்தாங்க. கோயிலில் பண்ணுறாங்க இலவச திருமணம்னான்றதை அவங்க திருமணம் பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. முதல்ல தமிழ்நாட்டிலே உத்திரமேரூரில் 26 ஜோடிக்கு தலைவர் கேப்டனும் அன்னியார் அவர்கள் திருமணம் ஆன புதுசு 2 பேருக்குமே திருமணம் ஆன 2 பேருமே திருமணம் ஆன அவங்களுக்கு திருமணமாகி புதுசு. அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சிக்கு கலந்துக்கிட்டு 26 ஜோடிகளுக்கு சாதாரண அன்னைக்கு அவர் 2 பொண்ணு மாப்பிள்ளைக்கும் அன்னைக்கு நகை ரேட்டு கம்மி. 2 பேருக்குமே ஆளுக்கு ஒரு சவரத்தில் மோதிரம் போட்டேன், ஒரு சவரத்தில் தாலி செயின் எடுத்து கொடுத்தேன். கட்டில் பீரோ ஒரு திருமணத்துக்கு என்ன தேவையோ ஒரு குடும்பத்தில் கொடுப்போம் அந்த அளவுக்கு சீர்வரிசை கொடுத்து 5 உத்திரமேரூரில் 4 திருமணம் பண்ணுவோம். 4 திருமண மண்டபத்தில் 3 வேளையும் அவங்களுக்கு சாப்பாடு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி உத்திரமேரூரில் ஹைஸ்கூலில் ஒரு பெரிய ஸ்டேஜ் போட்டு அந்த நிகழ்ச்சி தான் தலைவருக்கு இலவச திருமணத்தை நடத்தி வச்சார். அதுக்கு பிறகு இந்த நம்ம பல்லாவரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பற்றிலாம் ஆமாம், அந்த இடம் பெரிய முள்புதர். அந்த முள்புதரில் அந்த இடத்த க்ளீன் பண்ணி அப்போ மிலிட்ரி இடம், அந்த மிலிட்ரி ஆஃபீஸ் சொந்தமான இடம், அந்த இடத்த அனுமதி வாங்கி கவர்மெண்ட் க்ளீன் பண்ணி அவ்வளோ பெரிய முள்புதருங்க 2 நாள் எல்லாத்தையும் வச்சு க்ளீன் பண்ணி அந்த இடத்துல ஒரு பெரிய நிகழ்ச்சி பண்ணேன். அதுவும் நலத்திட்ட உதவிகள் தான், பொது இடத்துல நலத்திட்ட உதவிகள் தான். அந்த நிகழ்ச்சியில் தலைவருக்கு பின்னாடி ஒரு 1500 வண்டி வந்தது. அப்போல்லாம் இப்போலாம் என்னென்ன கார்லாம் வருது, அப்போ அம்பாசிடர் தேவை, அதான் பெரிய விஷயமே. அம்பாசிடர் ஆட்டோ தான். தலைவர் இல்லத்தில் சாலி கிராமத்துலேருந்து அங்கேருந்து வர வச்சேன் ஊர்வலமாக பெரிய அன்றைக்கி சீரியல் கட் அவுட்டு அன்றைக்கி அம்மா சிஎம்மாக இருந்தாங்க. அந்த அம்மா அவங்களுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு பிரமாண வரவேற்பு இருந்திருக்காரு. சொல்லுவாங்க அந்த அம்மாவுக்கு பின்னாடி 100 வண்டி முன்னாடி அதெல்லாம் கிடையாது. அதை விட மிகப்படுத்தி கூப்பிட்டு அந்த ஸ்டேஜில் பெரிய விழா எடுத்தேன். அந்த விழா முடிஞ்சுது. அதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு நிகழ்ச்சி பொன்னேரிக்கரை, காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரையில் நடத்துகிறேன். அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்காக நான் அனுமதி கேட்க போகும்போது பக்தவச்சலம் டிஎஸ்பி அப்போ அதை காஞ்சிபுரம் டிஎஸ்பிகிட்ட போய் பர்மிஷன் லெட்டர் கொடுக்குறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சைடாக அதாவது ரோடை ஃப்ரீ பண்ணி ஒரு சைடாக கொடுங்க அப்படின்னேன். அவர் சிரித்தார். அப்போ நம்ம நடிகருக்கு இவ்வளோ தூரத்துக்கு பண்ணிக்க, நடிகர்னு கூட்டமாக வரும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் வரைபடம் போட்டு ரூட்டு போட்டு கொண்டு வரேன். கத்திப்பாறாலேருந்து வரவேற்பு நம்ம மாவட்ட எல்லை கத்திப்பாறை. இந்த மாதிரி அகல ரோடெலாம் கிடையாது. இப்போ அகலத்தில் ஒரு பகுதி இருக்கிறது, அது அவ்வளோதான் மொத்த ரோடு. இப்போ 2 இதாக இருக்குது. அந்த ரோட்டில் கூட்டு போய் வரவேற்பு கொடுத்து கூட்டு போனால் ஃபஸ்ட்டு கத்திப்பாறை, அது பல்லாவரம், அதுக்கடுத்து தாம்பரம், அப்படியே மணிவாக்கம், அப்படி கூட்டு போனால் வாலாஜாபாத்தில் உண்மையில் சார் அதெல்லாம் வாழ்க்கையில் எந்த தலைவருக்கும் எந்த நடிகருக்குள்ள இப்போல்லாம் சொல்லலாம் அப்படி கூட்டம் இப்படி கூட்டம்லாம் சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் அந்த நேரத்தில் பார்ப்போம். அன்றைக்கி மீடியா கிடையாது சார். நீங்கள் மீடியா இருக்கிறது 500 பேர் 1000 பேரை காட்டலாம், 1000 பேர் 2000 பேரை காட்டலாம். ஆனால் அன்றைக்கி மீடியா கிடையாது. அதனால் நாங்கள் அந்த என்ட்ரன்ஸ் நாங்கள் உள்ளே போகிறோம். காஞ்சிபுரத்துக்குள்ளே 15 கிலோமீட்டர் சார். வாலாஜாபாத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் 3 ட்ராக் வண்டி நிற்குது. 15 கிலோமீட்டர் நிற்கிது அம்பாசிடர் காரு. அப்போது அதான் வண்டியே, அம்பாசிடர் கார் தான் அதிகமாக. வாலாஜாபாத்தில் எண்டில் லாஸ்ட்டில் 15 கிலோமீட்டர் பின்னாடி வண்டி நிற்கிது. அந்த நிகழ்ச்சி அந்த பூக்கடை சத்திரம் தாண்டி தான் காஞ்சிபுரம் தாண்டி தான் பொன்னேரிக்கரை. அந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது உண்மையில் எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் அந்த மாதிரி கூட்டத்தை நம்ம பார்த்துருக்க முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக
அந்த நிகழ்ச்சியில் அப்போ கம்ப்யூட்டர் வந்த புதுசு. ம். அப்போ வந்து கம்ப்யூட்டர் அப்போ தான் வருது வெளியில். அந்த நேரத்தில் கூட ஒரு 10 ஸ்கூலுக்கு நான் வந்து தலைவர் கையினால் அந்த வாங்கி கொடுத்தேன். அது ஒரு பெரிய விழா. இதை மாதிரி பல இலவச திருமணம் நிறையா ஒவ்வொரு தொகுதி ஒவ்வொரு ஒன்றிய சார்பாலாம் பண்ணியிருக்கேன். இந்த மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு குறைஞ்சது ஒரு 500 பேருக்கு நாங்கள் திருமணத்தை பண்ணி வச்சுருக்கோம். தலைவராக இருந்தாங்க, அண்ணி வந்து நிறையா திருமணத்தை பண்ணாங்க. 2 பேர் தான். ஏன்னா அதாவது அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா, அரசியலில் பார்த்தா கணவன் மனைவியாக மந்தமாக இருந்த காலத்துலேருந்தே அவங்க வந்து திருமணத்தை 2 பேருமே வந்து நடத்தி வைப்பாங்க. அந்த பெருமை எங்களுக்கு சேரும். பத்திரிக்கையில் 2 போட்டா போட்டு தான் போடுவோம். அந்த அளவுக்கு அந்யோன்யமாக இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஈர்ப்புத்தன்மை, தலைவர் மேலே எனக்கு அந்த ஒரு ஈடுபாடு மிகப்பெரிய. எந்த நாளும் சரி, முருகேசன் அனகாபுத்தூர், நான் ஒன்று அனகேன்றேன், ஆனால் அவர் அனகாபுத்தூர் முருகேசன் முழு ஊர் பேரை சொல்லுவார். இன்றைக்கி இந்த ஊரில் அனகாபுத்தூர்ன்ற பேர் உச்சரிக்கிற, அனகாபுத்தூர் முழு பேரை உச்சரிக்கிறது கேப்டன் மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடாக நான் அவரோட இருந்தேன். அதே பிறகு அவரோட பிரிவு எப்படி இருந்தது? பிரிவுலாம் என்னால் மறக்க முடியாது சார். நான் வந்து ரொம்ப ஒரே காரில் தலைவர் கூடலாம் போய் எல்லா நிகழ்ச்சிக்கும், அப்போல்லாம் வந்து தொண்டரணிலாம் கிடையாது சார். எங்களுக்கு தொண்டரணி கிடையாது. வெளியே சினிமா நடிகராக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியில் போவாங்க, நிகழ்ச்சிக்கு போவாங்க. அவருக்கு ஒரு மன தைரியம் வேறு யாருக்கும் வராது. நடிகர்னா பயப்படுவாங்கள்ல, இவர் பயப்பட மாட்டார். அந்த தைரியம் அவர் எனக்கு முன்னாடி வண்டி விட்டு கீழே இறங்கிடுவார். நான் இறங்குறதுக்குள்ளே தைரியமாக நிற்பார். நின்று அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள மண்டபத்தில் கூப்பிட்டு போகிற வைக்கிறது எல்லாமே போல்டாக இருக்கிறனால அந்த மன தைரியத்தில் நாங்களும் கூட இருந்தேன். நான் மட்டும்தான் இருப்பேன். நான் கூடவே இருந்தேன். எல்லா விஷயத்துலையுமே அவர்கிட்ட நான் பங்குருக்கேன். அது வந்து என்னால் அது ஏற்றுக்கவும் முடியல. இன்னும் வரைக்கும் கிடையாது. தனிமையில் இருந்தான்னா அது மனசில் எனக்கு இதாயிரும். அதை விட என்ன சார், நான் வந்து இத்தனை வருஷ காலம் அவர் கூட நான் பயணித்தேன். செங்கல்பட்டு தொகுதி என்னை வந்து வேட்பாளர் நிறுத்தினாப்புல. அப்போ கேட்டிங்கன்னா ஒரு பண்ருட்டியார் வந்து எங்களுக்கு 2 தொகுதி, அப்போ ஏடிஎம்ஏ கூட்டணியில் 2 தொகுதியில் 41 தொகுதியில் எனக்கு ஆலந்தூர் தொகுதியும், பண்ருட்டியாருக்கு செங்கல்பட்டு தொகுதியும் வாங்கினார் தலைவர் கூட்டணியில் பேசி. இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் ஆரம்பத்தில் எம்ஜிஆருடைய இந்த தொகுதியில் எம்ஜிஆர் போட்டிக்கிட்டு ஜெயித்த தொகுதி, அதனால் வந்து நான் வந்து இந்த தொகுதியில் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த தொகுதியில் நின்னார். நான் செங்கல்பட்டு தொகுதியில் நின்னேன். ஆனால் சொன்னார், முருகேசா கடினம், நீ ஜெயிச்சு வரணுன்னாரு. ஆனால் உண்மையில் உள்ளன்போடு சொன்னார். முடியுமான்னு கேட்டார். நான் ஒரு மாவட்டத்துடைய செயலாளர். இந்த மாவட்டத்தில் எந்த செயலாளும்போது என்னுடைய இது நான் போகாமல் இருக்கவங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் கலந்துருப்பேன். எனக்கு நல்ல அறிமுகம் இருக்குது. இந்த தொகுதியில் எந்த தொகுதி நான் இருக்கிற இடத்துல இல்லைன்னா கூட, அப்போ இது வந்து தாம்பரம் தொகுதியில் வரும். நான் இருந்தது அப்போ தாம்பரம் தொகுதியில் வரும். இப்போ தான் பிரித்தாங்க. அந்த நேரத்தில் நான் அந்த தேர்தல் அங்கே நிற்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமாக தான் இருந்தது. ஆனால் அதையும் மீறி நான் ஜெயிச்சேன்னா என்னுடைய மன்றங்கள் அப்போ பலம், எங்களுடைய கட்சி ரசிகர் மன்றத்தினுடைய கட்சிகளை அப்போ பலமாக இருந்தாங்க. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பெரிய ஒற்றுமையாக செயல்பட்டு நல்லா மாவட்ட செயலாளர் முறையில் அவங்க என்ன வெளிப்படுத்த. இங்கேயாவது இப்போ சொல்கிறாங்க நம்மளை வந்து இப்போயாவது ஒன்றும் தெரியல. இப்போ நான் வந்து இந்த தொகுதியை சார்ந்தவனா கூட இன்றைக்கி இருக்கேன். ஆனால் அந்த நேரத்தில் அங்கே ஜெயிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது சார். தொகுதி மாதிரி ஜெயித்தேன். ஆனால் வந்து அதில் 5 வருஷம் நல்லா சிறப்பாக பணியாற்றினேன். இன்ன வரைக்கும் செங்கல்பட்டு தொகுதியில் அழகிய முருகேசனுன்னு ஒரு நான் எந்த கெட்ட பேரும் கிடையாது. எனக்கு இதை பண்ணார் அதை பண்ணாருன்னு ஒரு துளி கூட அந்த தொகுதியில் சொல்ல முடியாது. என்னுடைய திட்டம் எம்எல்ஏ பண்ணுறதுலையும் சரி, அரசுட்டையும் சரி, பல திட்டங்களை வாங்கி நிறையா பண்ணியிருக்கேன். செங்கல்பட்டில் பொறுத்தளவுக்கு அரசு பொது மருத்துவமனை கூடிய பெரிய பெரிய கட்டடம்லாம் இப்போ நம்ம இதெல்லாம் வந்தது. கட்டடமாக இருக்கட்டும், அந்த பாலங்கள், அதே மாதிரி. ஆனால் அந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக முழுக்க அரசு நிதி வாங்கி என்னுடைய கட்டடமும் சரி, ரோடு வசதியும் சரி, மொத்த எல்லா பஞ்சாயத்துலேயும் ஒன்று விடாமல் நான் செஞ்சேன். அதே மாதிரி கூடாஞ்சேரி நகரம், மறைமலை நகரம், செங்கல்பட்டு நகரத்தில் முழுக்க இன்றைக்கி நான் என்னுடைய நிதியில் நிறையா டெவலப் பண்ணேன், நிறையா பண்ணியிருக்கிறேன். அது வந்து எனக்கு வந்து இன்றைக்கி கூட நான் வந்து அந்த தொகுதியை விரும்புகிறதுக்கு காரணம் என்னுடைய உழைப்பு அதிகம். சாதாரணமாக நாங்கள் இதெல்லாம் வந்து சாதாரணமாக தான் சார் இருப்பேன். நான் யாரை பார்த்தாலும் நீங்களே சாராக இருந்தால் கூட அந்த இடத்துல இறங்கி வண்டியை விட்டு இறங்கி நான் எல்லாத்தையும் பேசாமல் போக மாட்டேன். எம்எல்ஏ எப்படி இருக்காரு அப்படின்பாங்க. எம்எல்ஏன்றது மக்கள் கொடுத்த பதவி. நம்ம அவங்ககிட்ட இறங்கி போகிறதுனால தப்பு கிடையாதே. நான் வந்தோடனே கவனித்தேன், ஒரு பட்டன் ஃபோன் தான் வச்சு பேசிகிட்டு இருந்தீங்க. ஏன் இவ்வளவு எளிமையா சார்? நான் ஆரம்பத்துலேருந்தே என்னுடைய இது எளிமை தான் சார். நான் வந்து 5 வருஷம் இருந்தால் கூட
எந்த இடத்துல இவர் தவறு பண்ணார் இந்த சட்டமன்ற உறுப்பினர்னு யாருமே சொல்ல முடியாது சார். மக்களுக்காக சேவை செஞ்சால் மக்கள் மனசில் இடம் பிடிச்சதால நான் வந்து சம்பாதிக்கலை, அந்த எண்ணமும் எனக்கு கிடையாது. மக்களை சம்பாதிச்சிட்டீங்க. மக்களை சம்பாதிச்சேன், இதுதான் மக்களுடைய அன்பை சம்பாதிச்சேன். காலையில் இங்கேருந்து போனேன்னா நான் ஊரப்பாக்கத்தில் ஒரு கையேந்தி போன ஒரு வண்டி ஹோட்டல் வெளிய வண்டியில் இருக்கும். கரெக்டாக அங்கே உட்காருவேன், அங்கே டிஃபன் வாங்குவேன், சாப்பிடுவேன். காலையில் என்னுடைய பழக்கம். அங்கே அந்த ஊரை பார்த்துருவேன், எல்லா மக்களையும் பார்த்துருவேன், எல்லா குறைகளும் அங்கேயே பேசிட்டு போயிடுவேன். அதை முடிச்சுட்டு நேராக கூடுவாஞ்சேரி போவேன். கூடுவாஞ்சேரி போய் டீ கடையில் போய் டீ சாப்பிடுவேன். அதை முடிச்சுட்டு நேராக மருமலை நகர் போவேன், அங்கே போய் உட்காருவேன். எல்லாத்தையும் மக்களை சந்திக்கிற என்னென்ன குறைகள் என்னன்றது அங்கே எம்எல்ஏ பார்க்க முடியலன்னு சொல்ல முடியாதுல்ல. அதை முடிச்சுட்டு நேராக செங்கல்பட்டு போவேன். சார் இது உண்மையிலே நான் வந்து பெருமைக்காக சொல்ல, செங்கல்பட்டு இருக்கிற எம்எல்ஏ அலுவலகத்தில் முழு நேரமாக இரவு மட்டும்தான் மூடி இருக்கும், பகலில் ஒரு நாள் கூட திறக்காமல் இருந்த நாளே கிடையாது சார். உண்மையில் உண்மை அது. 5 வருஷம் ஏன்னா எங்கள் கட்சியிலேருந்து போனவங்க எம்எல்ஏக்களுக்கும் எனக்கும் சட்டமன்றத்தில் பிரச்சனை ஆனது. தலைவரை வந்து விமர்சனம் பண்ணாங்கன்ற ஒரு ஆதங்கத்தில் அவங்கள போய் சட்டமன்றத்தில் அடித்தேன். தலைவரை நம்ம உருவாக்கி தலைவரால் உருவாக்கப்பட்டு அவர் அடையாளம் காட்டினப்பட்டவங்க பேசிட்டாங்கன்ற ஆதங்கத்தில். எதுக்கு சொல்லனா, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க அதுக்கு கேப்டன் ஏதாவது சொன்னாரா நீங்கள் போய் அடித்ததுக்கு சட்டப்பட்டதுக்கு? இல்லை, அது வந்து கேட்டார், ஏன் முருகேசா ஒரு சட்டமன்றம் நீ அவசரப்பட்டார், உங்களை விட என்ன எங்களுக்கு என்ன பதவின்னு கேட்டேன். உங்களை வந்து விமர்சனம் பண்ணி அவன் வந்து உங்களால் உருவாக்கப்பட்டு அடையாளம் காட்டினவன் வந்து உங்களை பேசுகிற அளவுக்கு பேசுகிறான்னா, அப்படிப்பட்ட என்னுடைய சட்டமன்ற உறுப்பு பதவியே வேண்டாம், அதான் என்னால் ஏற்றுக்க முடியாது. உங்களை திட்டினானா அவனை நான் கண்டிப்பாக அடிப்பேன், இந்த வார்த்தை சொன்னேன். சரி ரைட்டுன்னா அந்த அப்படி இதாச்சு. எனக்கு 6 மாதம் சஸ்பெண்டுக்கு அவருடைய வருமானம் பணம் சம்பளம் அந்த 6 மாதம் எனக்கு கொடுத்தாரு. அவருடைய சம்பளத்தை 6 மாதம் முருகேசன் சஸ்பெண்டில் இருக்கானு சொல்லி அந்த 6 மாதம் சம்பளத்தை எனக்கு கொடுத்தாரு. அதனால் வந்து ரொம்ப ஈடுபாடு எனக்கு தலைவர் மேலே ரொம்ப உண்டு. நான் இன்றைக்கி இந்த இடத்துல உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன்னா, நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது காரணம் வந்து கேப்டன் தான். உண்மை சார் இது. ஏன்னா வந்து நான் ரொம்ப உடல் மஞ்சக்காமலை இதோ நம்ம தாம்பரத்தில் இந்து மிஸ்ர அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். 25 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப முடியாமல் கொண்டு அதாவது முடியல வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருங்க அப்படின்ற சூழ்நிலையில் என்னை கொண்டு வீட்டில் படுக்க வச்சுருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, எனக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு மட்டும் தலைவர் தெரியும். ஏன்னா அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க, உடம்பு செக்கப்புக்காக போயிட்டு வந்ததுனால போகும்போது என்னை கேட்டார், முருகேசன் ஹாஸ்பிட்டல் இருக்கானான்னு சொல்லிட்டு எங்கள் மாநில நிர்வாகம் போய் பார்க்க சொன்னார். அது பிறகு வீட்டுக்கு வந்துட்டார் முருகேசன் சொன்னோன்னே நான் என்ன நிலையில் வந்தேன்னு யாரும் சொல்லலை. சார் உடம்பு சரியாகி வீட்டுக்கு போயிட்டாருன்னா கேப்டன் நினச்சிட்டாரு. ஒரு நாள் திடீர்னு கட்சி ஆஃபீஸுக்கு போகும்போது திடீர்னு என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு நைட்டு அவர் மனசில் ஏதோ பட்டிருக்கு, என்ன மேலே ஒரு இது ஏதோ நடக்குதுன்ற மாதிரி தெரிஞ்சிட்ருக்காரு. அப்போ வந்து என் தம்பி குமார் இருக்கார், அவர் வந்து தலைவர் உதவியாளராக அங்கே வேலை செஞ்சிட்ருக்கார். கூப்பிட்டு, குமார் என்னடா எனக்கு ஒரு மாதிரி தெரியுது, முருகேசனுக்கு என்ன எதாவது முடியலையா, எங்கே இருக்கிறான், ஹாஸ்பிட்டலில் இருக்கானா வீட்டில் இருக்கானா, போய் பாடுறா, எனக்கு ஒரு மாதிரி என்னென்னு தெரியல, நைட்லேருந்து எனக்கு தூக்கமாக இல்லை, ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றதுக்குள்ளே கட்சி ஆஃபீஸ் போய்ட்டு வர்றதுக்குள்ளே நீ வந்து தெரிஞ்சிட்டு வா அப்படின்னு சொன்னால், அவன் வந்து இங்கே பார்க்கும்போது என்னுடைய உடல்நிலை வந்து இந்த 2 கை அளவு தான் சார். நான் அப்படியே ரொம்ப முடியாமல் படுத்துட்டோன்னே அந்த பையன் தம்பி பார்த்து குமார் வந்து பார்த்தோன்னே போய் சொல்லிட்டுக்கிறான் சின்னகுமார். அவர் கட்சி ஆஃபீஸ் போய்ட்டு வெளியே உள்ளே வர்றார் வீட்டுக்குள்ளே. என்ன குமாரே போய் பார்த்தியா முருகேசனா அப்படின்னாரு. இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். அவர் தேரமாண்டாருண்ணா, ரொம்ப முடியலண்ணா, இப்போ அப்போன்ட்டான். உண்மையில் சார் வேறு அந்த மாதிரி ஒரு இது கதறி அழுதுட்டார் அவங்க வீட்டில். அவங்க சாரிக்கிறவங்க வீட்டில் கத்தி அழுதோன்னே அந்நியாருக்கும் என்ன நடந்தது எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கும் தெரியாது. அவங்க வெளியே வந்து ஏன் இந்த மாதிரி அழுகிறீ, என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, பிரேமா முருகேசன் ரொம்ப சீரியஸாக இருக்கான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, அது முருகேசனை தவிர எனக்கு ஒன்றும் கிடையாது வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது எங்கள் வீட்டில் அவங்க ஃபோன் பண்ணி இங்கே சொல்கிறாங்க, கேட்குறாங்க, என்ன இதை இந்த அளவுக்கு இவருக்கு அழுக நிப்பாட்டில், காரில் ஏற தண்ணியாக ஒரு அழுக நிப்பாட்டில், இவ்வளோ தூரத்துக்கு இருக்கும்போது அவங்களும் கிளம்பிட்டாங்க. வரும்போது ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் கேட்டபோது இது மாதிரி என் வீட்டில் சொன்னாங்க, ரொம்ப முடியாமல் படுத்திருக்காருன்னு. ஏன் முன்னாடி சொல்லலை வைக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தை வீட்டுக்கு வந்தார். இந்த வீட்டில் கீழே, அந்த வீட்டில் கீழே. அப்போ என் 2 என்னுடைய பொண்ணுங்க அப்போ 2 பேர் இருந்தனால, ஏன்னா என் பிள்ளைகளை படிக்க வச்சதுலேருந்து என் பிள்ளைகளுக்கு பேர் வச்சதுலேருந்து எல்லாமே அவர் தான். அதனால் என் பிள்ளைகளுக்கு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு
பிரவீனா அப்படின்ற பேர் வைக்கும்போது அவர் பையனுக்கு பிரபாகரன் வச்சாப்புல. ம். முருகேசா பிரவீனான்னு வைக்கிட்டாங்க. ஏன்னா அந்த பிரபாகர் தமிழ் பற்றுக்கு நான் சொல்ல வரேன். ம். இன்னைக்கு எல்லாம் சொல்லலாம். ஆனால் அன்னைக்கு அவர் வந்து அந்த நேரத்தில் தமிழ் பற்றாளன்றத இன்னைக்கு எல்லாம் நான் பார்த்தேன், அவரை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில் சார் நான் கண் கூட அவர் கூட போனவன் சார். தனுஷ்கோடியில் அப்போ வந்து சத்ரியன் படம் ஷூட்டிங். ம். ஒரு மாதம் லாஸ்ட்டு சண்டை சீன் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க சத்ரியன் படம். ம். அப்போ அங்கே வந்து அவரை சந்திக்கிறார். அப்போ வந்து இந்த ராஜீவ்காந்தி படுகொலையெல்லாம் இல்லை. அதனால் தனுஷ்கோடி வரைக்கும் இங்கே வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு அந்த பாடல் வரைக்கும் வருவாங்க. அன்றைக்கி திடீர்னு முருகேசன் நான் அப்போ கூட இருப்பேன் ஷூட்டிங். திடீர்னு கிளம்பி வா அப்படின்னாப்புல. என்னன்னு சொல்லலை. அப்போ எங்களுடைய தலைவருடைய அம்பாசிடர் நம்பரு 2 தலைவர் அம்பாசிடர் முத அவர் வண்டி வாங்கினது வந்து நம்பர் வந்து 2 வண்டியில் ஏறினார். வேறு ஒன்றும் சொல்ல. அதெல்லாம் மறக்க முடியாது சார். அந்த கடல் அலையில் அந்த ஸ்பீட் அந்த அந்த பார்த்த போட்டை பார்க்கும்போதே கண் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது சார். ஒரு வீட்டினுடைய வசதி எப்படி இருக்கும், அது என்னென்னா அது குண்டு துளைக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அதை வடிவமைச்சு அதில் வந்து உட்காந்துருக்காரு. தலைவருங்க வந்து போகிறாரு. போன உடனே இப்போ அந்த கருணா பொட்டம்மன்லாம் சொல்கிறாங்களே, இப்போ எல்லாமே இல்லை. அவங்களாம் அன்றைக்கி அதுக்கு பிறகு துரோகி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் அவங்க நின்னது ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி நிற்கிறாங்க சார். 5 பேர் நின்னாங்க. நாங்கள் இங்கேருந்து போகிறோம். எடுத்துகிட்டு போய் அவர் பார்க்குறாரு, சந்திக்கிறார். போட்டில் உட்கார வைக்கிறாங்க. கூப்பிடுறாங்க, போட்டில் ஏறுறாரு. அவர் கட்டி பிடிச்சது முதல்ல கேப்டன் அப்படின்ற ஒரு இதோட அவங்க 2 பேரும் ஒன்று போல் இருப்பாங்க உருவம். 2 பேரும் நிகழ் அப்படி கட்டி அணைச்சிட்டு பார்த்துட்டு வந்தவர் சார். அந்தளவுக்கு தமிழில் தான் சார் அவருடைய ஈடுபாடு. தலைவர் கலைஞரை வந்து நேசிக்கிறதுக்கு காரணம் முத தமிழ் கலைஞர் வந்து தமிழ் மேலே பற்றாளர். அந்த ஒரே தான் தலைவர் கலைஞர் மேலே அதை பற்று அவருக்கு வந்து பேனா கொடுத்தார். அதுக்கு பிறகு விழா எடுத்து கொடுத்தாரு. அதுக்கு பிறகு கடற்கரையில் விழா எடுத்து அன்றைக்கெலாம் யார் சார் இருந்தா அன்றைக்கி வந்து அந்த அம்மாவை எதிர்த்து யாராவது வந்து சினிமா நடிகர் இன்றைக்கி ரஜினியாக இருக்கட்டும், கமல் யாருமே எல்லாம் அந்த விழா கொண்டாடணும்னு சொன்னாங்களே தவிர கடைசி நேரத்தில் யாருமே வரலையே சார். கடைசி நேரத்தில் யாரும் வரல. அந்த மாதிரி ஒரு தைரியமானவர்கள். முடிவு எடுத்தால் முடிவு தான். அந்த மாதிரி தைரியம் இருக்குது. அதனால் இப்போ வீரமணிலாம் இல்லை உயிரோட. அதே வீரமணி ரவுடியெல்லாம் விட்டுட்டுலாம் அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா. நடிகர்லாம் ஓட விட்டாங்க. தலைவர் கலைஞர் அவங்க அங்கே வந்து மாடியில் உட்காந்து அப்போ சொன்னாங்க ஒரே வார்த்தை, தம்பி விஜய் வந்து கோட்டைக்கு பக்கத்தில் வந்து என்னை வர வச்சிட்டாரு. கோட்டை பக்கத்தில் இருக்குது. அங்கே கொண்டு போய் கூடிய விஷயத்தில் அவருடைய கண்டிப்பாக கோட்டையில் என்னை உட்கார வைப்பார்னு சொன்னார் தலைவர் கலைஞர். சொன்னார் அந்த வார்த்தை, அந்த பேசின வார்த்தை தங்கப்பேனா கொடுக்கணும். அதனால் வந்து அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே தலைவர் கலைஞர் மேலேயும் ஜெயிக்க மூப்படார் மேலே ஒரு பட்டுதலான மனுஷன். அதை நான் சொல்ல மாட்டேன். இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து என்னை பார்த்தான்னு சொல்ல எங்கேயோ நான் போயிட்டேன். இங்கே வந்து என்னை பார்க்கும்போது உள்ளே வர்றாரு வீட்டுக்குள்ளே. நான் உடல்நலம் சரியில்லாமல் வந்து பார்க்க வர்றாரு. உள்ளே வந்து பார்த்த உடனே என்னை பார்த்த உடனே அழுதுட்டார். கதறி அழுத சத்தத்தில் பக்கத்தில் என்ன சரி உடம்பு இல்லாமல் இருந்த மனுஷன் காலமாகிட்டார். அவங்களுக்கு அதான் இறந்துட்டார் போல இருக்கு. ஆமாம், அழுதுட்டாங்க. யாரோ அழுகுறாங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கூடிடுச்சு சார். ஆனால் தலைவர் அங்கே வண்டியில் நிற்கிறீங்க. அது பிறகு வந்த பிறகு தான் அவர் தான்னு தெரியல. என்னை அந்த கட்டில் உட்காந்து மடியில் படுக்க போட்டு அழுகுறார். 1/2 மணி நேரம் அழுதுருக்கார் சார். அந்த அழுதத்தில் கண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் தான் சார் என்னை வந்து அந்த கண்ணீர் விழுந்து தான் சார் நான் அப்படி முழிச்சு பார்த்தேன். அவர் பார்க்கும்போது என் தன்னறியாமலே உட்காந்துட்டேன். உட்கார்ந்தோடனே முருகேசா அப்படின்னு கட்டி பிடிச்சி நான் அவருடைய இருந்த நிகழ்வுகள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையுமே அவர் சொல்லி ஆளும்போது அதுக்கு பிறகு சொல்கிறார், கொஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கக்கூடாது, மியாட்டி ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டார். தலைவர் தான் கொண்டு அட்மிட்டே போட்டது. என்னை 22 நாள் இருந்தேன் சார். நான் டாக்டரை கூப்பிட்டு சொன்னேன், என் தம்பி முருகேசன் அவனுக்கு காப்பாற்றி ஆகணும் அப்படின்னாரு. காப்பாற்றிட்டார். எப்படி சார் என்னால் அவரெல்லாம் மறக்க முடியும்? என் உயிரை காப்பாற்றிட்டு இன்றைக்கி அவர் இல்லைனாலும் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேன்னா அது காரணம் அவர் தான் சார். எங்கள் அண்ணியார் தான் சார் சொல்லுவார், பிரேமா நம்ம முருகேசனை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு தலைவர் என் மேலே வருது. அதனால் என்னால் நீங்கள் சொன்ன கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிறேன், எப்படி நீங்களாம் அதனால் அவர் மறைவு பிறகு என்னென்ன மனநிலைன்னு உங்களுக்கு கேட்டிங்களா? இதுதான் நம்மளை இன்றைக்கி உயிரை காப்பாற்றிட்டார். நான் இன்றைக்கி என்றைக்கில்லை சாகிற காலம் வரைக்கும் இன்றைக்கி அவர் நான் மறக்கக்கூடாது. பதவியில் இருக்கும்போது எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் பல்வேறு எல்லாம் ஓடிப்பிட்டாங்க. யார் உண்மையாக கூட வச்சுருந்தாலும் அவங்களாம் தலைவர் விட்டு ஒதுக்கிட்டு பணம் வாங்கிட்டு எல்லாம் போனாங்க.
ஆனால் உண்மையில் சார் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்கிட்ட மட்டும் தான் சார் யாருமே பேசலை. அத்தனை சட்டமன்ற உறுப்பினரில் என்கிட்ட மட்டும் அவங்க சொல்ல பயந்தாங்க. உண்மை வரல. வந்தாருன்னா நான் அவங்க போனவங்க சொன்னது வார்த்தை, எந்த சூழ்நிலையும் அவர்கிட்ட பேசவே முடியாது இது சம்மந்தமாக, நீங்கள் அதை விட்டுருங்க அப்படின்னு. போனவங்ககிட்ட ஒரு கட்சி தலைவர் கேட்கும்போது அணைய முருகேசனை சேர்த்து கூட்டு வந்துடக்கூடாதான்னு கேட்கும்போது அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்கன்னா நம்பிக்கை. இன்றைக்கி அன்னியார் அவர்கள் இன்றைக்கி எங்களுக்கு இந்த தொகுதியை சீட்டு வாங்கி கொடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி திமுக கூட்டணி பலமான கூட்டணி, பலம் பொருந்திய கூட்டணி. இன்றைக்கி அந்த தொகுதி, அதுவும் இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு திமுக கோட்டை சாதாரணது கிடையாது சார். திமுகவை உருவாக்கி அவ்வளோ உழைச்சி அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கட்சி நடத்தி இதில் எத்தனையோ நகராட்சி கவுன்சிலர் இருக்காங்க, மாநகராட்சி கவுன்சிலர் இருக்காங்க, மண்டல குழு தலைவர் இருக்காங்க. இவ்வளோ பேரும் கட்சியை நல்லபடியாக வளர்த்துருக்காங்க சார். அப்படி இருந்தும் கூட்டணி தர்மத்திற்காக திமுக பொறுத்தளவுக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்ப காலத்தில் உறுப்பினர் சொன்னாங்க. தலைவர் திமுக கலைஞரை நேசிக்கிறதுனால, கலைஞர் மேலே தலைவர் கலைஞர் மேலே இருக்கின்ற பற்றுதலினால அவர் திமுகன்றதில் திமுக கம்யூனிஸ்ட் இயக்கம் மாதிரி போராட்டம், அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க, சிவப்புமொழி படத்தில். அந்த நேரத்துலேயே ஒரு போராட்ட குணம் அவருக்கு. அதனால் அவர் மேலே இருக்க பற்றுதலில் எங்களுக்கு நாங்களும் தலைவர், நான் ஸ்வீட் கடை வச்சுருந்தேன் சாருங்க கனகாபுத்தூரில். முத்தமிழ் இனிப்பகம்னு திமுக கலரில் போட்டு ஒரு பக்கம் தலைவர் கலைஞர், ஒரு பக்கம் கேப்டன் போட்டா வச்சுருந்தேன் இந்த ஊரில். ஓகே, இறுதியாக உங்கள் மக்களுக்கு, பல்லாவரம் தொகுதி மக்களுக்கு நீ என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நான் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக என்னை அறிவித்த மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும், தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும், என்னை வேட்பாளர் அறிவித்த கழகத்துடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும், எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களுக்கும் என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாதாரணம் கிடையாது. இந்த தொகுதி திமுக பலம் பொருந்திய தொகுதி, கூட்டணி பலம் பொருந்திய தொகுதி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு கூட்டணியில் இருக்க அத்தனை பேருமே, மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளும் சரி, என்னுடைய வெற்றிக்காக பாடுபடுறாங்க, உழைக்கிறாங்க. அதே நேரத்தில் மிகப்பெரிய, அதாவது வெற்றி கூட்டணின்னும் போது இன்றைக்கி இந்த தொகுதி வெற்றி நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுகின்ற அணைய முருகேசன் இந்த தொகுதியை சார்ந்தவர்ன்றது தான் முக்கியம். அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னை அறிமுகம் செய்யும் போது சொன்னாங்க, கேப்டன் விஜயகாந்த் என்னுடைய நண்பர் கேப்டன் விஜயகாந்தனுடைய வலதுகரமாக இருந்த அணைய முருகேசன், முன்னாள் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் அணைய முருகேசனை பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகம் செய்கிறேன்னு சொன்னாங்க. சாதாரணம் கிடையாது சார். இன்றைக்கி அவங்க வார்த்தைகளை நம்ம பற்றி சொல்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம தலைவர் மேல் வச்சுருக்க பற்றுதல், அந்த உணர்வு இன்றைக்கு இல்லை என்றைக்கும் எனக்கு இருக்கும். அதே நேரத்தில் சாதாரண விஷயம், இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பேர் அதை எதிர்பார்த்தாங்க. தலைமை முடிவு இதான் அப்படின்னு நம்ம தலைமையிலேருந்து ஒரு கூட்டணி தர்மத்திற்காக இந்த சீட்டு எனக்கு ஒதுக்கி கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்க பார்க்கல. இன்றைக்கி நம்ம கட்சி கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்ற நிலைப்பாடில் இன்றைக்கி என் கூட உண்மையிலே கடுமையாக உழைக்கிறாங்க. பகுதி செயலாளராக இருக்கட்டும், அதே மாதிரி இப்போ கரண்டு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கருணாநிதியாக இருக்கட்டும், மற்ற பகுதி கழக செயலாளர் அனைவருமே அதெல்லாம் பார்க்கல. அவங்க எங்கள் தலைவர் சொல்லிட்டாங்க, மேலிடம் என்ன சொல்லுதோ அதை நாங்கள் நிறைவேற்றி காட்டுறோம், ஜெயிக்க வைக்கணும், ஜெயிக்க வச்சு கூட்டு போவோம் அப்படின்னு ஒரு மனநிலையில், ஒரு வைராக்கியமாக இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் சரி, கட்சியில் அடிமட்ட தொண்டர்களும் சரி, முழுமையாக என்னுடைய வெற்றிக்காக பாடுபட்டு கொண்டிருக்காங்க. உண்மையிலே அவர்களுக்கு என்ன மனமார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு இன்றைக்கி சின்னம், என்னுடைய சின்னம் முரசு, நம்முடைய சின்னம் முரசு. அந்த சின்னத்தை இன்றைக்கி மக்கள் மத்தியில் இன்றைக்கி அவங்க கொண்டு போய் சேர்க்கறத மிக ஆர்வமாக இன்றைக்கி தேர்தல் களப்பணி ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். சாதாரண விஷயம் கிடையாது. வெற்றின்றத அதை எந்த அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்களோ அந்த உழைப்பு நிச்சயமாக வீண் போகாது. அவங்களுக்காக ஒரு அவங்க அந்த இடத்துல இன்றைக்கி மீண்டும் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி, திராவிட ஆட்சி அமைகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த சட்டமன்றத்திலே நானும் உறுப்பினராக வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாக நான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற மக்களுக்கு, இந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் மேல் முக்கியம், பல்வேறு கோரிக்கைகளும் வச்சாங்க. நீங்களும் நாகர்கோயிலில் ஒரு கம்பெனியில் ஒரு கோரிக்கை வச்சாங்க. இந்த மாதிரி அந்த பகுதியில் ஜோன், அதாவது மெயின் ரோட்டில்
அதாவது ஜிஎஸ் ரோட்டில் இருக்கிற அந்த கம்பெனிக்கு பில்டிங்க்கு என்ன வரி போடுறாங்களோ அதே வரி தான் நாகல்கேணி கம்பெனிக்கு போடுறாங்க. அதை வந்து குறைவாக்கணும் அப்படின்றது ஒரு கம்பெனியில் உரிமையாளர்கள் சொன்னாங்க. அது நடவடிக்கை எடுக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு குறைகள், சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதை நிச்சயமாக நிவர்த்தி. நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்றோடனே அதை முழுமையாக நான் வந்து இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆள். மக்களோட மக்களாக இதெல்லாம் பார்க்குற இந்த சட்டமன்ற உறுப்பினர் இங்கே நான் எங்கேயாவது போய் உட்காந்து அழகாக மக்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பேன். தினந்தோறும் அவங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நிச்சயமாக அந்த தொகுதி மக்கள் நான் 5 வருஷத்தில் நான் என்னென்ன அடிப்படை வசதிகளோ, அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்களோ, இந்த தொகுதி மக்கள் என்ன நிறைய விடுபட்டிருக்கலாம், என்னுடைய கவனத்துக்கு வராமல் இருக்கலாம். அதுக்கு பிறகு அவங்க கேட்குற கோரிக்கையை நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன். அதே போல் இன்றைக்கி மதசார்பற்ற கூட்டணி தலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை மக்களுக்கு சென்றடைகிற போது உண்மையிலே அது வந்து மிகப்பெரிய அந்த தேர்தல் அறிக்கையை முழுமையாக பார்த்தாலும் தெரியும். அந்த தேர்தல் அறிக்கை எங்களுடைய வெற்றிக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும். தலைவர் வந்து எங்கள் அந்நியார் அவர்கள் கூட அன்றைக்கி ஆதரித்து பிரச்சாரம் செய்தாங்க. நேற்று முதல்வர்கள் கூட நேற்று என்னை ஆதரித்து வாக்கு சேகரித்தாங்க. இதை மாதிரி ஒரு கூட்டணி, மிகப்பெரிய கூட்டணி அமைஞ்சிருக்குது. இந்த மிகப்பெரிய கூட்டணியில் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நான் போட்டியிடுகிறேன். எனக்கு முரசு சின்னத்துக்கு வாக்களித்து இந்த பகுதி மக்கள் வெற்றி பெற செய்யணும். செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்காக ஊழியனாக, அதாவது சாதாரண வேலைக்காரனாக இருந்து நான் அவங்களுக்காக செயல்படுவேன். அதாவது இப்போ திட்டப்பணியில் இருக்கிறது, திட்டப்பணியில் கொண்டு வர திட்டம் வந்து ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ ரயில்வே ட்ரெயின் திட்டம். அதே போல் பட்டா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இப்போ தேர்தலை டிக்ளேர் பண்ணதுனால இந்த பட்டா வழங்கப்பட முடியல. அது அப்படி இருந்தும் ஒரு 1500 பேருக்கு பட்டா வழங்கியிருக்காங்க. மீதி 4000 பேருக்கு மேலே பட்டாவுக்காக காத்திருக்கிறாங்க. நான் சட்டமன்ற உறுப்பினரான முதல் வேலை மீதி உள்ளவர்களுக்கு அந்த பட்டாவை பெற்று தருவேன் என்பதை சொல்லியிருந்தேன், வாக்குறுதி கொடுக்குறேன். அதே நேரத்தில் நான் உள்ள குரோம்பேட்டை அந்த உள்ள அஸ்மா பகுதியில் வாக்கு சேகரிக்க போகின்ற பொழுது மினி பஸ்ஸு நிறையா இல்லைன்ற மாதிரி, போக்குவரத்துக்கு மினி பஸ்ஸு இல்லை, நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்போது மினி பஸ்ஸு ஏற்கனவே இயங்கி கொண்டு இருக்கிறது. எந்த பகுதியில் அதிகமாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வசிக்கின்ற பகுதியில் அவங்களுடைய படிக்கிற மாணவர்களும் சரி, அவங்களுடைய நடந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. பஸ் வசதி இல்லைன்ற ஒரு மினி பஸ், அதெல்லாம் பெரிய பஸ்ஸு போக முடியாது. அந்த மாதிரி இடத்துல மினி பஸ் விடுறதுக்கான வேலைகளை கண்டிப்பாக ஆவணம் செய்வேன் என்பது தெரியும். பல்லாவரம், பழைய பல்லாவரம், ஓல்டு பல்லாவரம் பகுதியில் தொழில் துறையால் அந்த பகுதியில் நிறைய அடிக்கடி பிரச்சனை வந்து எல்லாமே வீடை காலி பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. யாருமே கட்டணம் கட்டுவதுக்கு அனுமதி கிடையாது, வரி கிடையாது. அதனால் வந்து தொழில்துறையினால் நிறையா பகுதியில் அந்த பகுதி மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொழில்துறையின் மூலமாக பல்வேறு ஆய்வு பணிகள் மேற்கொண்டாங்க. ஆய்வு பணி மேற்கொண்ட போது அந்த பகுதியில் வசிக்கின்ற எல்லா மக்களுமே போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. நான் இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர், அந்த நேரத்தில் எல்லாமே கைது செஞ்சு எல்லாத்தையும் அழைச்சிட்டு போகிற ஒரு சூழ்நிலை. நானும் அந்த தொழில்துறையில் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு, அதுக்கு பிறகு நானும் அந்த ஆர்ப்பாட்டத்தை நானே முன்னிறுத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுகின்ற பொழுது என்னை கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டேன். அந்த இதுக்காக பல்வேறு போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். மீண்டும் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பல்லாவரம் பகுதியில் அந்த ஒரு 5 வார்டு இருக்குது. 5 வட்டத்தில் உள்ளவங்க பகுதி மக்களை அப்புறப்படுத்தினா பல்லாவரமே பாதி இல்லாத நிலை ஏற்படும். அதனால் நான் சட்டமன்ற உறுப்பினரான உடனே அந்த தொழில்துறையை தடுத்து நிறுத்தி இந்த பகுதிக்கு வராத அளவுக்கு நடவடிக்கை எடுப்பேன். பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக இன்றைக்கி நான் உங்களை நேர்காணல் பண்ணிகிட்ருக்கேன். விரைவில் சட்டமன்ற உறுப்பினராக, பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உங்களை மீண்டும் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், பல்லாவரம் தொகுதியில் முரசு கொட்டட்டும், வாக்களிப்பீர் முரசு.